ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. அதாவது பிள்ளைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது சின்ன பிள்ளை பெரியவங்க அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே இது பிடிக்கும். இன்றைக்கி நான் வந்து பிள்ளைங்களுக்கு டின்னருக்கு, அதாவது ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கேட்டாங்க. நான் டக்குன்னு வந்து ஒரு 7-8 மணிக்கெலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம். அதில் உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான் காமிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோவாக எடுக்கிறேன். ஓகேங்களா? ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து 2 பிரெட் எடுத்துருக்கேன். 2 ஸ்லைஸு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இப்போ செய்கிறேன். ஓகே, இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டில் இங்கே பாருங்களேன், இந்த ப்ரெட்டில் இந்த அளவுக்கு எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அந்த ரவுண்டு உள்ளே போட்டு எடுக்கிறதுக்காக இந்த சைஸில் நான் வந்து ஒரு என்னதுப்பா இது மூடி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இது வந்து எந்த ப்ரெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா, எதுனாலும் எடுத்துக்கலாம். நம்ம சாண்ட்விச் ப்ரெட்டு, அந்த ப்ரெட்டு, எந்த ப்ரெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நிதானமாக கொஞ்சம் எடுங்க. கரெக்டாக சென்டரில் வச்சு இது ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால வேணால் டைம் எடுக்கும். பட் நீங்களாக கடகடன்னு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, சூப்பராக நீங்கள் சொல்லி தந்தீங்க அப்படின்னு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவீங்க. ஏன்னா இன்றைக்கி நேற்று போட்டு நான் புளிக்குழம்பு கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இது ரொம்ப நல்லாயிருக்கும். கூட வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா பாருங்களேன், 2 முட்டை எடுத்துட்டேன். ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிடுறேன். நம்ம ஸ்டவ்வை வந்து அதுக்குள்ளே ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை முதல்ல ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் சிம் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். 2 முட்டை கூட முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கூடவே நான் இப்போ 2 முட்டைக்கு ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், பல்லாரி. ஓகே, அதை நம்ம உள்ளே போட்டுக்கோங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு சின்ன பீஸ் தக்காளி எடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல, பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லியும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் வைஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் கொத்தமல்லியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆக்சுவலாக இது செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 4-5 நிமிஷத்துக்குமே நம்ம முடிச்சிடலாம். இது நான் சொல்லி கொடுக்குறதுனால கரெக்டாக கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். உடனே வந்து கேட்பீங்க, நீங்கள் என்ன 5 நிமிஷம்னு சொன்னீங்க, உங்கள் வீடியோவே 6 நிமிஷம் வருது அப்படின்னா. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ப்ரிகாஷனாக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கோங்க, நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு பெப்பர் போடணுன்னா கூட நீங்கள் பெப்பர் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு தவா வந்து சூடாயிடுச்சு, லைட்டாக சூடானா போதும். இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த 2 சென்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சமாக ஒவ்வொரு ட்ராப் வந்து நீங்கள் ஆயிலை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்களேன், நம்மக்கிட்ட எடுத்துருக்க அந்த ஆம்லேட் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஒரு ஸ்பூனில் சென்டரில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இந்த 2 ஜாயின் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ தான் நம்ம கொட்டி நிற்கும். அப்புறமா இந்த சைடில் மீதியை வந்து இந்த சைடில் ஊற்றிக்கோங்க. இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஸ்லோவாக ஊற்றுறேன், பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடினா நான் அப்போவே கடன்னு ஊற்றிருப்பேன். இந்த நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு மடிக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இதிலெல்லாம் அழகுலாம் பார்க்காதீங்க, இது அழகாக இருக்கணும் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இதை ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பீஸ் ஆனியன் அதை எடுத்து இப்படி சென்டரில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ண டொமேட்டோ அதையும் உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது கொஞ்சம் பல்ஜியாக இருக்குது, இதை வச்சுருவோமா? இது 2மே குட்டி குட்டியாக இருக்குது. அப்படி வச்சுக்கோங்க. கட் பண்ண தூக்கி நல்லா வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா அது ஒட்டிக்கும். நல்லா இருத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 2 நிமிஷத்தில் நமக்கு வந்து எக்கு என்ன ஆயிரும், ஆம்லேட்டாக ரெடி ஆகுமா? அப்போ நம்ம மாற்றி போடணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நமக்கு கீழே வெந்துடுச்சு. கொஞ்சம் நிதானமாக பார்த்து இது வந்து மாற்றி போடும்போது தான் கொஞ்சம், ஏன்னா 2 பக்கம் பேலன்ஸ் ஒன்று பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் பார்த்து மாற்றி போடணும். கொஞ்சம் இதை மாற்றி போடும்போது கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் ஷேக் ஆச்சு. அதனால் என் வீட்டையை வந்து போட்டாங்க, அதனால் அதை வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, அப்படி நிதானமாக மாற்றி போட்டுட்டு இங்கே பாருங்க, அப்படி இதை பேக்கில் வச்சு, இந்த பேக்கில் இருக்கிறதுக்கு அப்படியே ஃப்ரண்ட்டில் வைங்க. இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதனால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு மேலே நம்ம என் வீட்டில் எல்லார் வீட்லேயும் சாஸ் இருக்கும்.
சரியா? டொமேட்டோ சாஸ் இருக்கும் பார்த்தீங்க, எல்லார் வீட்லேயுமே நம்மகிட்ட இந்த டொமேட்டோ சாஸ் இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் அந்த கெச்சப் இதை அப்படி போட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவ்வளோதான், கீழே ஃபுல்லாக நல்லா வெந்துச்சு. இதை ஜஸ்ட்டு அவ்வளோதான். நீ பாருங்களேன், 2 முட்டை போட்டு இந்த பிரெட் ஆம்லேட் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது. இது போதும் உங்களுக்கு. ஒரு இந்த இது சாப்பிட்டீங்கன்னா, ஒரு பீஸ் சாப்பிட்டீங்கன்னா போதும், பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ கட்டாயமாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. என்ன, இதை 2ஆக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா 2ஆக கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்தேன். இதை வந்து நம்ம கத்தி வச்சு இப்படி ஒரு 2ஆக கட் பண்ணிவிட்டு ஆள் தனித்தனி பீஸாக எடுத்துடலாம். சாப்பிட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று நம்ம செஞ்சு வைக்க போகிறோம். வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு செம்ம சூப்பர். ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டில் கொடுத்துட்டேன், உங்களுக்கு லாஸ்ட் பீஸ் தான் காமிச்சிருக்கேன். 2 பீஸாக இருக்குது, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் நான் செஞ்சுட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது அதுக்கு முன்னால் 2 சாப்பிட்டாங்க. இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சது 2. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ஈவினிங் பிள்ளைங்கள்லாம் வந்து டயர்டாக வரும்போது நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே இது வந்து நீங்கள் கடையில் போய் நம்ம இந்த மாதிரி பீஸ் வாங்கினோன்னா என்ன ரேட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வீட்டில் நம்ம ஈஸியாக இன்னும் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் இந்த அதாவது என்ன சாஸு வதச்சி சாப்பிட சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும், பிள்ளைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷன் ஏகே கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.